Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி க்யூட்டான டால் இயரிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு டால் செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு செட்டு தான் செஞ்சுருக்கேன். இன்னொன்று வந்து இதோட பேர் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வந்து நான் செஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நடுவில் வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணுனாலுமே வந்து நான் இங்கே பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளான டிசைன்ஸ் தான் வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டாலோட இது வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் திக்னஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் ஹியரிங்கோட சைஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, உடன் ஸ்கேல், அந்த மாதிரியான ஸ்லாபோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இன்னும் வந்து ஹெவியாக இருந்ததுன்னா வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி போடுறச்ச வந்து ரொம்ப ஹெவியாகிடும். ஸோ வந்து ரொம்ப வந்து திக்கான வந்து ஸ்லாப் வந்து எடுக்க வேண்டாம். ஸ்கேல் அளவு, உடன் ஸ்கேல் அளவு இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லாப் வச்சு நீங்கள் வந்து கிளே வந்து இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் கட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள் கட்டர் இல்லைன்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு நைஃப் வச்சே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் கட்டர் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கிளேயில் கட் பண்ணுறச்சே ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் வந்து இருக்கட்டும். ஏன்னா வந்து இது வந்து கேர்ள் டால்ன்றதுனால நம்ம மேலே வந்து பாடி மாதிரியுமே வந்து கீழே வந்து நம்ம ஸ்கர்ட் டைப்பாகவுமே வந்து நம்ம செய்ய போகிறோம். சரி, அதனால் வந்து பெருசு சின்னது இருந்ததுன்னா வந்து பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து 2 பார்ட் வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா சின்னதாக வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் நைஃப்பில் வந்து ஆனால் ஒரே ஒரு சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு ஏதாச்சும் ஒரு பேப்பர் அதில் கட் பண்ணிட்டு கூட நீங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து நீடில் வச்சு கூடமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து 2 பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேலன்ஸ் எக்ஸஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். திருப்பி வந்து இதுக்கு வந்து ஹெட்டு வந்து செஞ்சுக்கலாம். ஹெட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரவுண்டு இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மூடி மாதிரி எடுத்துகிட்டு நான் அதில் வந்து ஹெட்டு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த பாடி சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே சைஸுக்கு கொஞ்சம் சின்னதாக வந்து ஹெட் சைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னது இருந்ததுன்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ பாடிக்கு வந்து நம்ம எந்த சைஸ் வந்து ஓரளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை விட வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஹெட் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தண்ணி தொட்டு நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நீட் பண்ணி எடுக்கலைன்னா வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்காது. ஸோ நல்லா வந்து லைட்டாக வந்து தண்ணி தொட்டு நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இது டால்ன்றதுனால நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணால் நிறைய டிசைன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ கொஞ்சம் வந்து சிம்பிளான டிசைன்ஸ் இருந்தாலுமே ஓகே தான். நான் சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு 2 லைன் மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து 2 குட்டி லைன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். போட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ரவுண்டு வந்து டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு பென்னோட ரீஃபில் தான் வந்து அந்த டாட் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு அந்த 2 பார்ட்டுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கைக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி லாலிபாப் பீட்ஸ் வந்து தான் வந்து இதில் நான் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு லாலிபாப் பீட்ஸ் வேணுனாலுமே இது பண்ணிக்கோங்க. இல்லைனா இது மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் இருந்தால் கூடமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து போடுறதில்ல. ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம காதில் வேர் பண்ணுறச்சே இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஹேங்கிங் பீட்ஸே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லெக்குக்குமே வந்து நான் இந்த மாதிரி ஹேங்கிங் பீட் தான் வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன். ஹேங்கிங் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறச்சே 2 எட்ஜ்லேயுமே போடாமல் எட்ஜை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 பார்ட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது 2மே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ ஹெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹேர் மாதிரி வந்து ஒரு ரவுண்டு மாதிரி போடலாம். இந்த மாதிரி வந்து கர்வ் ஷேப் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு கட்டர் எடுத்து அப்படிலாம் சும்மா நீங்கள் நீடில் இருந்தால் கூடயுமே அதிலே பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து ஹேர் இருக்கிற மாதிரி வந்து நான் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு நீடில் இருந்ததுன்னா அதில் கூட சும்மா லைன் மாதிரி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி வந்து லைன் போட்டுருச்சு அதோட ஷேப் மட்டும் மாறாமல் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து அழுத்தியுமே போடக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம லைன் போட்டால் போதும். கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஹெட்டு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பார்த்திங்களா, அதே ரீஃபில்லை வச்சு தான் வந்து அதோடய ஐஸு எல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் லைட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு 3 இது மட்டும் தேவைப்படுற இடத்துல மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லாலிபாப் பீட்ஸ் வச்சு 2 ஹியருக்கு மட்டும் இது மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து நீங்கள் ஹேங்கிங் பீட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெட்டுக்கு ஹேருக்கு பக்கத்தில் வந்து இது மாதிரி வந்து பீடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 பார்ட்டுமே வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம யூபின் எடுத்துக்கலாம். யூபின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் வந்து நீங்கள் யூபின் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு யூபின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு மேலே இருக்கிற பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜாயின் பண்ணுறச்சு இந்த மாதிரி டூல் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கையில் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 2 பார்ட்டுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹியரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து யூனிக்கான டிசைன். ஸோ இது மாதிரிலாம் வந்து நீங்கள் செஞ்சு வேர் பண்ணி பாருங்கள். இப்போ ஹெட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டரில் வந்து யூபின் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேலன்ஸாக இருக்கும். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹெட்டுக்கு மேலேயும் ஒரு யூபின் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஹேங்கிங் டால்ன்றதுனால ஹெட்டுக்கு மேலே வந்து ஒரு யூபின் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2மே வந்து செஞ்சாச்சு. ஒரு பேர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 4 பேர் வந்து செஞ்சுருக்கேன். அதாவது எல்லா டிசைன்லையுமே வந்து நான் ஒன்று இப்போதைக்கு செஞ்சுருக்கேன். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே வந்து ஒரு டிசைனில் இருக்கும். ஒன்று வந்து ரவுண்ட் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து சின்னதாக லைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து மொத்தம் 5 பேர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 5 பேருமே வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்யூட்டாக இருக்குது. இது நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சாக கூடமே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு டெய்லியுமே என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் மேட்சாக வந்து போட்டுக்கலாம். பார்க்கவும் நல்லா வந்து க்யூட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காதில் போட்டுருச்சு. ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செட்டு நம்ம இப்போ மேக் பண்ணது. இது வந்து இன்னொன்று வந்து சும்மா வந்து ஒரு ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கேன். இந்த 5 பேர் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.